இன்றைக்கு நமக்குள் வர வேண்டிய ஒரு மாற்றம். 2 பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்குது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இல்ல ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும் நம்ம தெரிஞ்சு, அதுல சண்டை வருகிறதற்கு நாம் காரணமா இருக்கிறோமா என்பத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்னைக்குமே 2 பேருக்குள்ளேயோ, ஒரு குடும்பத்திலேயோ, இல்ல வேற விஷயங்கள் இல்ல, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. வசனத்தின்படி வி ஆர் பீஸ் மேக்கர்ஸ். நம்ம சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களா காணப்படணும். பிலேமோன் புஸ்தகத்த நம்ம வாசிக்கும்போது, பவுல் எவ்ளோ அழகா ஒநேசிமுவுக்காக பரிந்து பேசுகிறார்ங்கிறத பார்க்கிறோம். பிலேமோன் என்கிற ஒரு ரொம்ப வசதியான ஒருத்தர் இருந்தாரு. சபையெல்லாம் நடந்துச்சு அவருக்கு வீட்ல. அந்த நேரத்துல அவருடைய வேலைக்காரனாகிய ஒநேசிமுக்கும் அவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தம் ஒநேசிமு ஜெயிலுக்கு போறாரு. இந்த நேரத்துல பவுல் ஒநேசிமுவை சந்திக்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறாங்க. இப்போ பவுல் பிலேமோன் கிட்ட பரிந்து பேசுகிறாரு. "நீ ஒநேசிமுவை ஏற்றுக்கொள்ளு. அதாவது உன்னுடைய அடிமையாக மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் சகோதரனா ஏற்றுக்கொள்ளு." அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறாரு. "நீங்க 2 பேரும் ஒன்றிணையணும். அவங்க ஏதாவது கடன் பட்டிருந்தா எல்லாவற்றையும் நான் செலுத்துகிறேன்" என்று சொல்லி அந்த பழியும் சுமக்க ரெடியா இருந்தாங்க. வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசினார். அவர் நமக்காய் ஒப்புரவாக்கினார். நம்ம இழந்து போன அன்பை சிலுவையில நமக்கு மீண்டும் கொடுத்தார். அதே அன்பை தான் நாமளும் செலுத்தணும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம செய்யணும். பவுல் செய்தது போல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ள மனசமாதானம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா, அவங்களை இணைப்பதற்கும், கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ப்பதற்கும் நாம காரணமா இருக்கணும். என்றைக்குமே சண்டை கொண்டு வரதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. நம்மலாம் பீஸ் மேக்கர்ஸா இருந்து யாரு கூடயும் சண்டை போடாம எல்லாரிடத்திலும் அன்பாக ஒப்புரவாகுதல் ஊழியத்தை நாம் செய்வோமாக. காட் பிளெஸ் யூ.